வணக்கம். இன்னைக்கு நான் அடையாறில் ஒரு அழகான உலகத்துக்கு போயிட்டு வந்தேன். பேனா கண்காட்சி புதுமையாக இருக்கு இல்லையா? நான் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. ஃபிகா பென் ஷோ, சென்னை பென் ஷோ. ஃபிகா அப்படிங்கிறது அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப் மாதிரியான ஒரு இடம். அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 இடத்துலையும் நிறைய பேனாக்களை வரிசைப்படுத்தி வச்சு அழகான கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எழுத்து மீதான காதல், கலை மற்றும் கைவினை திறனுடைய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. வாழ்முனையை விட பேனாமுனை வலிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேனாமுனை அழகானதும் கூட அப்படின்றது இங்கே போய் பார்த்தா நமக்கு புரியும். சென்னை பென் ஷோ, பேனா பிரியர்கள், பென் எந்தூசியஸ்ட், சேகரிப்பாளர்கள் இவங்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த எக்ஸிபிஷனில் நுழைஞ்ச உடனேயே விதமான கலர்ஃபுல்லாக பல ஷேப்ஸில் ஆயிரக்கணக்கான பேனாக்களை பார்க்க முடியுது. பழங்கால பேனாக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, வின்டேஜ் பென்ஸ். 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்க்கர், ஷீஃபர் இது போன்ற பழமையான பேனாக்கள், பிரபலமான பேனா பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே வரிசையாக வச்சுருக்காங்க. நவீன பேனாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் ஃபவுண்டன் பென்ஸ் அப்படிங்கிற வகையில் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட எர்கோனாமிக் ஸ்டைலான பேனா எல்லாமும் பார்க்க முடியுது. கையினால் செய்யப்பட்ட பேனா, அதாவது ஹேண்ட் கிராஃப்டட் பென்ஸ், மரக்கட்டையில், பித்தளையில் நிறைய ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் செஞ்சு செதுக்கப்பட்ட பேனாக்கள் அப்படின்னு கலைஞர்களுடைய கைவண்ணத்தில் உருவான பேனாக்களும் இங்கே நிறைய பார்க்க முடிஞ்சுது. பேனா மட்டும் போதுமா? அதுக்கு உயிர் கொடுக்குற மை வேண்டாமா? இங்கே நூற்றுக்கணக்கான கலர்ஸில் இங்கு கிடைக்குது. ராயல் ப்ளூ அதிலிருந்து தொடங்கி பளபளக்கக்கூடிய ஷிம்மர் இங்க்ஸ் எல்லாமே அட்டகாசமாக வச்சுருக்காங்க. அதுபோல் பேனாவோட முனையை தழுவிட்டு போகக்கூடிய உயர்தரமான காகிதங்கள், கேலிகிராஃபி பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ் அப்படின்னு அதெல்லாமும் இங்கே சேல்ஸுக்கு இருக்குது. ஒரு நல்ல பேனாவுக்கும் நல்ல காகிதத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த எழுத்து. அது ரொம்ப சுகமானது. இந்த ஷோவோட முக்கியமான பகுதிங்கிறது பென் டாக்டர்ஸ் மற்றும் நிப் மிஸ்டர்ஸ். அதாவது நம்மக்கிட்ட ரொம்ப சென்டிமெண்ட்டான பேனா வச்சுருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், மனசுக்கு நெருக்கமானவங்க நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கலாம். அந்த பேனாவை காலத்துக்கும் வச்சுக்கணும்னு நினைப்போம். கொஞ்ச நாள் பயன்பாட்டில் அதில் ஏதாவது ஒரு பழுது வந்திருக்கும். அந்த பழுதை சரி பண்ணி அந்த பேனாவை நம்ம காலத்துக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இங்கே கொண்டு வந்து நம்ம ரிப்பேரும் பண்ணிக்கலாம். பழுது நீக்கிறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ரிப்பேர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதற்கான குறுகிய கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த நேரம் வரைக்கும் பொறுத்திருந்து நம்ம அதை பண்ணிக்கணும். இப்போல்லாம் பேனாங்கிறது நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறதே கிடையாது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் கீபோர்டுகள் தான் அதிகமாக போயிடுச்சு. மவுஸ், கீபோர்டு, டச் பேடு இந்த மாதிரி நம்ம ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எழுதக்கூடிய சுகத்தை காணாமல் அடிச்சிட்டோம். இந்த ஃபிகா பென் ஷோ இதெல்லாம் மீட்டு தரக்கூடியதாக இருக்குது. நம்ம மனசில் இருக்கக்கூடிய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வரும். அந்த காலத்தில் நம்ம கைப்பட எழுதின லெட்டர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். அந்த மெமரிஸ் எல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரியான கலை பொக்கிஷங்களை எல்லாம் சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும்னாலும் சரி, எழுத்தாளர், கதாசிரியர், கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்க, இப்படி எந்த ரகத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த கண்காட்சி ரொம்பவே பிடிக்கும். இந்த கண்காட்சியில் நம்ம பார்க்குறது எல்லாம் வெறும் தொழிற்சாலையிலேருந்து தயார் செஞ்சுட்டு வந்த படைப்புகள் மட்டும் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய தனித்துவமான கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் டேர்ன்டு பேனாக்கள் இங்கே பிரபலமாக இருக்குது. குறிப்பாக எபோனைட் பேனாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய முறையில் ரப்பர் மற்றும் கந்தகம் கலந்து செய்யப்படக்கூடிய இந்த பேனாக்கள் நீண்ட நேரம் எழுதிக்கிட்டே இருந்தாலும் நம்முடைய விரல்களுக்கு சோர்வே வராது.
ஜப்பானிய கலை நுணுக்கத்தோட சிப்பி துகள்கள், இயற்கை பிசின்களை எல்லாம் கொண்டு பல மாதங்கள் உழைத்து செதுக்கப்பட்ட சில பேனாக்களும் இங்கே கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் வெறும் பேனாக்கள் இல்லை, காலத்தால் அழியாத சொத்துக்களாக இருக்குது. இந்த பென் ஷோவில் நான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எல்லாம் 10,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா, 50,000 ரூபா, இன்னும் அடிக்கிட்டே போகலாம். அத்தனை ரூபாய்க்கெல்லாம் பேனா விற்கிது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நம்மளால் வாங்க முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் போய் பார்க்கணுன்னு தோணுது இல்லையா? உங்களுடைய அபூர்வமான பேனாக்களை இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த பேனா என்னோட தாத்தா பயன்படுத்தினது அப்படின்னு ஒரு கதை இருக்கலாம், பாட்டி பயன்படுத்தினது அப்படின்னு ஒரு கதை இருக்கலாம், முதல் மாத சம்பளத்தில் வாங்கினதுன்னு ஒரு கதை இருக்கலாம். இப்படி எவ்வளவோ நெகிழ்ச்சியான அனுபவங்கள் பேனா தொடர்பாக உங்களுக்கு இருக்கும். எழுத்துங்கிறது ஒரு தனிப்பட்ட பயணம். ஆனால் அந்த பயணத்தை பகிரக்கூடிய ஒரு சமூகமாக இந்த இடம் இருக்குது. இந்த ஃபிகா பென் ஷோ 8/3/2026 சண்டேயோட நிறைவாகுது. காலையில் 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த ஷோ நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுடைய பேனாக்களை டிஸ்பிளே பண்ணணுன்னாலும் அங்கே என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு நீங்கள் கேட்டுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியல அப்படின்னா நேரில் வாக்கின் பண்ணும்போது ரிசப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத கைட் பண்ணுவாங்க. என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு இந்த மறந்து போன எழுத்துக்கலை அப்படின்னு நம்ம கைப்பட ஒருத்தருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கறது, ஆட்டோகிராஃப் வாங்கின பழக்கம், அந்த நஸ்டால்ஜிக் மெமரிஸ் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி உங்களோட அழகான சேகரிப்பை நீங்கள் தொடங்கணும். அழகழகான இந்த பேனாக்களை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போய் கண்டு ரசிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் பகிர்ந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான கையெழுத்தை உருவாக்குங்க. அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுங்க. இந்த இமெயில் அனுப்புறது, எஸ்எம்எஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறது, இது எல்லாம் தாண்டி நம்ம கைப்பட நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கடிதங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த மறந்து போன எழுத்து பயணத்தை நம்ம தொடரலாம். தொடர்ந்து எழுதுங்க, அழகாக எழுதுங்க, அழகான பேனாவை பயன்படுத்தி எழுதுங்க. நன்றி.